சாகர் மாலா அடுத்து பாரத் மாலா அப்படின்னு சொல்லிட்டு 2 திட்டம் இருக்கு. பாரத் மாலாவும் சரி சாகர் மாலாவும் சரி ரெண்டுமே 2015ஆம் ஆண்டு தான் தொடங்கப்பட்டது. பாரத் மாலா சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலைகளுடைய உள்கட்டமைப்பை மேம்படுத்துறதுக்காக பாரத் மாலா, சாகர் மாலாங்கிறது துறைமுகங்களுடைய உள்கட்டமைப்பை மேம்படுத்துறதுக்காக. இப்போ இந்தியாவுடைய மேப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதாவது தெற்கு சைடு பாத்தீங்கன்னா இங்கேயும் கடல் இங்கேயும் கடல் இங்கேயும் கடல், 3 பக்கமே கடல் தான் இருக்கும். அதனால கடல் பரப்புங்கிறது அதிகமா இருக்கு இந்தியால. அதனால அந்த கடல் போக்குவரத்தை மேம்படுத்தும் வகையில துறைமுகங்கள் அமைக்கிறது, துறைமுக உள்கட்டமைப்பு மேம்படுத்துறது, துறைமுகங்கள் சார்ந்து வாழக்கூடிய அந்த கடலோர சமூகங்களை மேம்படுத்துறது, துறைமுக இணைப்புகளை ஏற்படுத்துறது, இந்த நோக்கத்திற்காக தான் இந்த சாகர் மாலா திட்டமானது செயல்படுத்தப்பட்டு வருகிறது 2015ல இருந்து. இந்தியாவுடைய துறைமுகங்களையும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளையும் மேம்படுத்தும் வகையில தான் 5.54 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பீட்டுல இந்த திட்டமானது லான்ச் பண்ணாங்க 2015ல. இந்தியாவுடைய கடற்கரை பாத்தீங்கன்னா 7500 கிலோமீட்டர் நீளமுள்ள கடற்கரை கொண்டது இந்தியா. அதே மாதிரி நீர்வழி பாத்தீங்கன்னா 14500 கிலோமீட்டருக்கு இந்தியாவில் நீர்வழிகள் இருக்கு. இப்போ சாகர் மாலா திட்டத்தின் கீழ் இந்தியாவுடைய நிதியுதவி, மத்திய அரசுடைய நிதியுதவியில தமிழகத்துல ஒரு 8 திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு மத்திய கப்பல் துறைமுகங்கள் நீர்வழி போக்குவரத்து துறை அமைச்சர் சர்பானந்த சோனாவால் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க.